தவறான புரிதலோட இந்த நவகிரகங்களும் இப்போ நம்ம புக்கில் படிக்கக்கூடிய கோள்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த நவகிரகங்களும் என்னன்றது அறிவியல் பூர்வமாக தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது சரிதானா அப்படின்றது புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளாக் ஸ்க்ரீனில் நவகிரகங்கள்னு சொல்லி அந்த 9 பெயர்கள் இருக்குல்ல, அதை முதல்ல தமிழ்லையோ சன்ஸ்கிரிட்லையோ அந்த பெயர்கள் அதை அப்படியே வரிசையாக எழுதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம புக்கில் படித்த அந்த பிளானட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதில் ஒவ்வொன்றா அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ முதல்ல அந்த பேர்களை எழுதிடுவோம். முதல் கோள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த முதல் கிரகம் என்ன சொல்லுவாங்கன்னா புதன். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன்றதா நம்ம தமிழில் வெள்ளின்னு சொல்லுவோம். அடுத்தது குரு, அடுத்தது சனி, அப்புறம் செவ்வாய், அப்புறம் சூரியன், சந்திரன், ராகு, கேது, இப்படின்னு ஒரு நவகிரகங்கள் 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நவனா 9ன்னு அர்த்தம். இப்போ நம்ம புக்கில் படித்த அந்த பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொன்றா அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருவோமா. புதன்றது என்னன்னா நம்ம சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மெர்க்குரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சுக்கிரன், அது வெள்ளி. இது சூரியனுக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வீனஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது குருன்றது என்னன்னா நம்ம பிளானட்லேயே அந்த சூரிய குடும்பத்திலேயே இருக்கிறதே பெரிய கோளான வியாழன், ஜூபிட்டர், அதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. குரு அப்படின்றது வியாழன் தான். அடுத்தது இங்கே இருக்கிற சனி வந்து 2வது பெரிய கோளான அந்த ரிங்கோட இருக்கக்கூடிய கோளான சாட்டன். அடுத்தது மாஸ்ன்றது அதான் செவ்வாய்ன்றது மாஸ், அதையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது சூரியன், அடுத்தது சந்திரன். இந்த சூரியன் சந்திரன்றது என்னென்னலாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, நம்மளோட இது சன்னும் மூணும் தான். இப்போ லாஸ்ட்டாக ராகு கேதுன்னு 2 பேலன்ஸ் இருக்குல்ல, இது என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 7 ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த 7ல் எதுலேயுமே பூமி இல்லை. அப்போனா இந்த ராகு கேது 2த்தில் ஏதோ ஒன்று பூமியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் எதுவுமே பூமி இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பூமியை மையமாக வச்சு அதை மற்றதெல்லாம் சுற்றுது அப்படின்னு தான் கணக்கெடுத்தாங்கன்றதுனால பூமியை அவங்க ஒரு கோளாவோ ஒரு பிளானட்டாகவே கன்சிடர் பண்ணல, ஒரு கிரகமாகவே கன்சிடர் பண்ணல. ஸோ இது 2த்துல எதுவுமே பூமி கிடையாது. அப்போ என்ன மீதி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம படித்ததில் மொத்தம் 8 கோள்கள் படிச்சிருப்போம். அதில் இப்போ மீதி இருக்கிறது யுரேனஸும் நெப்டியூனும். அப்போ ராகு கேதுன்றது யுரேனஸ் நெப்டியூனா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. அதுவும் இல்லைன்னா லாஸ்ட்டாக ப்ளூட்டோன்னு ஒன்று இருக்குது. அதுவா அப்படின்னு நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ப்ளூட்டோன்றது ஒரு கோளே கிடையாதுன்னு அதை நீக்கியாச்சு, அதுக்குள்ளே கோளில் வரும். ஸோ இந்த கிரகத்தில் அது எப்படியும் வரப்போகிறது இல்லை. அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தா, இது ரெண்டும் என்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான புரிதல் நிறைய ஜோதிடர்களுக்கே இல்லை அப்படின்றத நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது, நிறைய ஜோதிடர்கள் எழுதின பிளாக்ஸை படிக்கும் போது புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இப்போ நாம் இந்த ராகு கேதுன்றது என்ன அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நவகிரகங்களை பற்றி நிறைய ஜோதிடர்கள் இணையத்தில் பேசியிருந்தாங்க. அதில் பெரும்பாலானவங்க அந்த ராகு கேதுன்றது என்னன்ற தெளிவான புரிதலோடு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் இந்த ராகு கேதுன்றது இன்னும் கண்டுபிடிக்கப்படல, ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது உண்மை என்ன, ராகு கேதுன்றது உண்மையாகவே என்ன அப்படின்றத புரிதலை நார்மலாக காமன் மேனுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோ நோக்கமே. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, எந்த தொழில்நுட்பமே இல்லாமல் அப்போ நவகிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதை எப்படி அப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலையோ நம்ம இந்தியாவிலையோ மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் இப்போ நமக்கு எப்படி விண்வெளி மேலே இவ்வளோ ஆச்சரியமாக வியந்து பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த பறவைகளை பார்க்குறது, பறவைகள் பறக்கிறத வியந்து பார்த்து அதே மாதிரி பறக்கணும்னு ஆசைப்படுறது, அதனால தான் இப்போ பேர்ட் வாட்சிங் அப்படின்ட்டு ஒரு முறையெல்லாம் கூட இருக்குது. அதே மாதிரி விண்வெளியை வியந்து பார்க்குறது, அதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒவ்வொரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டையும் பார்த்து பேர் வைக்கிறது, அதுங்களோட நகர்வுகளை ரசிக்கிறது, இந்த மாதிரி அப்போலேருந்தே பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போலேருந்தே வானியல் ஆராய்ச்சியாளர்கள் இங்கே இருந்திருக்காங்க, உலகம் முழுக்கவே இருந்திருக்காங்க. அப்படி அவங்க வானத்தை வியந்து பார்க்கும்போது எந்த தொலைநோக்கியுமே இல்லாத காலத்தில் கூட அவங்களால ஒரு சில பொருட்களை வானத்தில் நட்சத்திரங்கள்லேருந்து வேறுபடுத்தி பளிச்சுன்னு தெரிகிற சில பொருட்களை பார்க்க முடிஞ்சிருக்கு. பகலில் சூரியன், இரவுல நிலா, இது ரெண்டுத்தையும் தவிர்த்து அது இல்லாமல் இன்னும் ஒரு சில பொருட்கள் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதுதான் அந்த 5 பிளானட்ஸ். அதை தான் நம்ம புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி அப்படின்னு சொல்கிற அந்த 5 கோள்கள். இந்த 5 கோள்களையும் நீங்கள் அந்த காலத்தில் இல்லை, இவ்வளோ லைட் பொல்யூஷன் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கூட பெரும்பான்மையான நாட்களில் வானத்தில் இந்த 5 கோள்களையும் நம்மளால் வெறுங்கனாலேயே பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது எந்த விதமான லைட் பொல்யூஷனுமே இல்லாத அந்த காலத்தில் அந்த முன்னோர்களால் அது எவ்வளோ சுலபமாக பிரிச்சறிஞ்சிருக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சி தான் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு பேர்லாம் வச்சாங்க. அதுவும் அப்போ அந்த ஐரோப்பியாவை சேர்ந்த வானியலாளர்கள் லத்தீன் மொழியில் அந்த வானத்தில் உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதக்கூடியவங்களாக இருந்தாங்க. லத்தீன் மொழி ரோமன் மொழியோட ஆட்சியோட அமைப்புக்கு கீழே வருன்றதுனால அவங்க கண்டுபிடிச்ச ஒவ்வொரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரியான பிளானட்ஸுக்கும் அவங்க ரோமன் மொழியிலேயே பேர் வச்சாங்க. குறிப்பாக ரோமன் கடவுள்களோட நேமை அப்படியே எல்லாத்துக்குமே வச்சாங்க. இது எந்தெந்த மாதிரியான கோள்களுக்கு எப்படி எப்படிலாம் பேர் வச்சாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். சூரியனுக்கு பக்கத்தில் உள்ள சூரிய குடும்பத்தோட முதல் கோளான புதனுக்கு வேகமாக நகரக்கூடிய கால்களை
கொண்ட ரோமன் கடவுளான மெர்க்குரி அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. ஏன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள்லேயே சூரியனுக்கு பக்கத்தில் புதன் இருக்கிறதுனால அதுதான் சூரியனை ஒரு ரவுண்டு முழுசாக சுற்றி வரத்துக்கு ரொம்ப குறுகிய காலகட்டம், அதாவது வானத்தில் ரொம்ப வேகமாக நகரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 88 நாட்களில் ஒரு முறை சூரியனை சுற்றி வந்துடும். நம்ம பூமி 365 நாட்கள் எடுத்துக்கிறதுல புதன் வெறும் 88 நாட்களில் ஒரு தடவை சுற்றி வந்துடும். அதனால வேகமாக நகரக்கூடிய கடவுளோட பேரான அந்த மெர்க்குரின்ற பேரை வைக்கிறாங்க. அடுத்த கோளான வெள்ளிக்கு அழகு காதலோட கடவுளான வீனஸ் அப்படின்ற கடவுளோட பேரை வைக்கிறாங்க. ஏன்னா வானத்தில் நிலாவுக்கு அடுத்தபடியாக பளிச்சுன்னு அழகாக பார்க்கறதுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளாக அப்போதைக்கு வெள்ளி, இப்போ வரைக்குமே வெள்ளி தான் இருந்துச்சு. அடுத்தது நம்மளோட பூமி. ஆனால் பூமியை அப்போ அவங்க ஒரு பிளானட்டாக ஒரு கிரகமாக வகைப்படுத்தலை, ஏன்னா இங்கேருந்து அவங்க பார்த்தாங்கன்றதுனால, அதனால் அதை விட்டுருங்க. அடுத்த கோளான செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு மாஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. மாஸ்ன்றது ரோமானிய போர்க்கடவுளோட பேர். அவங்க இந்த மாஸ் பார்க்கறதுக்கு நல்லா செக்கச்செவேர்னு ரத்த கலரியாக இருந்ததுனால அப்படி போர்க்கடவுளோட பேரை வச்சாங்களோ என்னமோ தெரியல, அப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்க, போர்க்கடவுளோட பேரை வச்சுட்டாங்க. அதோட செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலாக்கள் இருக்கு, ஒன்று ஃபோபோஸ், இன்னொன்று டைமோஸ். இந்த 2 நிலாவுக்கும் அவங்க இந்த பேரை எப்படி வச்சாங்க, இதுவுமே ரோமனோட பேர் தான். இந்த பேரை எப்படி வச்சுட்டாங்கன்னா இதுக்கு ஒரு கதை சொன்னாங்க. இந்த கதை என்னன்னா, இந்த ஃபோமோஸ் டைமோஸ் அப்படின்றது பயம் பீதி அப்படின்னு அர்த்தம். பயம் பீதி அப்படின்ற 2 குதிரைகளால் இழுக்கப்படுற ஒரு தேர்ல போர்க்கடவுள், அந்த போரோட கடவுளான மாஸ் பயணிக்கிறாரு அப்படின்னு அங்கே ஒரு கதை இருந்துச்சு, அப்படி பேர் வச்சிருந்தாங்க. அடுத்த கோளான வியாழன். வியாழனுக்கு வானத்திலிருந்து இடி மின்னலை ஏவி பூமியில் ஏவி தண்டிக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஜூபிட்டர் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. அடுத்த கோளான சனிக்கு நேரத்தோட கடவுளான சேட்டன் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. ஏன் நேரத்தோட அதை ஒப்பிட்டு அந்த பேரை வச்சாங்கன்னா, அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த 5 கோள்களில் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடிய, சூரியனை சுற்றி வரதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடிய ஒரு கோளா, ரொம்ப தூரத்தில் அது இருக்கிறதால ரொம்ப நேரம் சுற்றி வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு கோளா இருந்தது சேட்டன் தான். அதனால நேரத்தோட கடவுளான சேட்டனோட பேரை எடுத்துக்கிட்டாங்க. சேட்டன் ஒரு முறை சூரியனை மொத்தமாக சுற்றி முடிக்கிறதுக்கு 29.4 வருஷம் எடுத்துக்குது. இப்படி தான் வெறுங்கண்ணில் பார்த்தாலே வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய இந்த 5 கோள்களையும் கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் வச்சு அதை வழிபடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரோமன் கல்ச்சரில் மட்டும் இல்லை, எல்லா உலகம் முழுக்க உள்ள எல்லா வானியலாளர்களும் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இப்படி தான் கண்டுபிடிச்சி பேர் வச்சாங்க, நம்ம தமிழ்நாடு உட்பட. சரி, இப்போது அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம 2 கோள் பார்க்குறோம்ல, யுரேனஸ் நெப்டியூன். இது 2த்துல இந்த யுரேனஸ்லாம் அப்படி ஒன்றும் சுலபமாக கண்டுபிடிச்சிடப்படல அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களால். ஏன்னா யுரேனஸ் பார்க்கறதுக்கு வெறுங்கண்ணால் பார்க்க தெரிஞ்சாலும் அதை நட்சத்திரத்திலேருந்து பெருசாக வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதை வெறுங்கண்ணால் வேறுபடுத்தி பார்க்குறதே அவ்வளவு கஷ்டம். நட்சத்திரத்துலேருந்து அது பெருசாக தனியாக தெரியாது, ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் சேட்டனுக்கும் அடுத்தபடியாக இருக்கிறதுனால யுரேனஸை அவ்வளோ சுலமாக பார்த்துட முடியாது. அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த வானியலாளர்களால் அதை நட்சத்திரங்கள்லேருந்து வேறுபடுத்தி பேர் வச்சு அறிய முடியலை. ஆனால் 1781 டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் யுரேனஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்றதே டெலஸ்கோப் மூலமாக பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல அதை கண்டுபிடிச்சவர் வில்லியம் ஹெர்ச்சல் அப்படின்ற வானியலாளர் தான். இவருமே இதை கண்டுபிடிச்சி டெலஸ்கோப் மூலமாக பார்த்து இதை கண்டுபிடிச்சப்ப கூட அதை ஒரு கிரகம் அப்படின்னு அவர் நினைக்கல, அது ஏதோ ஒரு நட்சத்திரம்னோ இல்லை ஒரு எரி நட்சத்திரம், ஏதோ ஒரு வால் நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைச்சார். அதுக்கப்புறம் சில ஆய்வுகள்லாம் பண்ணி தான் அதை நம்ம சூரிய குடும்பத்தோட சேர்ந்த ஒரு பிளானட் தான் அப்படின்றத, அப்போ வரைக்கும் அவங்களுக்கு 5 தெரிஞ்சதுனால 6வது பிளானட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யுரேனஸ்க்கு அடுத்து நெப்டியூன். இந்த நெப்டியூனையும் டைரக்டாக தொலைநோக்கியில் பார்த்தலாம் கூட கண்டுபிடிக்க முடியல, அது இன்னும் தூரத்தில் இருக்குன்றதுனால இந்த யுரேனஸோட அந்த சுற்றுப்பாதையை, அந்த ஆர்பிட்டை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய மாஸ் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அது இந்த ஆர்பிட்டில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத கணிச்சு 1846 தான் ஒரு கணிப்பு மூலமாக தான் சில கணக்கீடுகள்லாம் போட்டு தான் நெப்டியூன் ஒன்று இருக்குது அப்படின்றதையே கண்டுபிடிக்கிறாங்க. பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஜான் கேலரி அப்படின்றவர் தான். இப்படி தான் மொத்தமாக இப்போ இருக்கிற 8 கோள்களையும் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு அடுத்தது இருக்கிற அந்த ப்ளூட்டோ, இது ஒரு கோளே கிடையாது, இது ஒரு குள்ளக்கோள்னு சொல்லி கோள்களோட பட்டியலேருந்து இதை நீக்கி பல வருஷம் ஆச்சு. அதனால இந்த லிஸ்ட்டில் இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். இப்படி கடைசியாக தொலைநோக்கி கால்குலேஷன்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யுரேனஸையும் நெப்டியூனுக்கும் என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த ரோமன் கல்ச்சரோட பேரை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இதுக்கும் ரோமன் கடவுள்களோட பேரையே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. யுரேனஸ் அப்படின்ற பேரை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, கயானா எர்த், இந்த எர்த்தோட 2வது கணவன் பேர் யுரேனஸ், அதோட பேரை தூக்கி யுரேனஸ்க்கு வச்சுட்டாங்க. அடுத்தது நெப்டியூன். நெப்டியூனுக்கு கடல் கடவுளோட பேரான நெப்டியூன் அப்படின்ற பேரையே வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு இந்த யுரேனஸும் நெப்டியூனும் அந்த காலத்தில் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக தெரியாதுன்றது உறுதியாக தெரியும். அப்படின்னா அது மூலமாகவே அவங்க 7 கிரகங்களை வகைப்படுத்தியிருந்தாங்கல்ல, 7 கிரகங்கள்னு அவங்க சொல்லி வகைப்படுத்தியிருந்த அதுக்கு அடுத்ததாக வர 8, 9ஆன ராகு கேது, இது 2ம் கண்டிப்பாக யுரேனஸ் நெப்டியூனாக இருக்க முடியாதுன்றது இப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா அந்த ராகு கேதுன்றது என்ன?
என்னன்னா இந்த ராகு கேதுன்றது உண்மையாக ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டே, அதாவது விண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பொருளே கிடையாது, எந்த ஒரு உருவமே இல்லாத ஒன்று. அப்படின்னா அதை ஒரு நிழல் கிரகம். அதனால தான் ஜோசியத்திலே அதை சொல்லும் போது அதை ஒரு நிழல் கிரகம், இல்லாத ஒரு 2 கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுனால இல்லாத ஒன்றுத்தை சும்மா போகிற போக்கில் 9 ஃபில் பண்ணுன்றதுக்காக 7 வந்துருச்சு, சரி 9 சொல்லுவோன்ட்டு 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. இந்த 2த்தையும் அவங்க ஒரு சில அறிவியல் கணக்கீடுகளை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்றதை இப்போ தெளிவாக பார்ப்போம். நம்ம நிலவு பூமியை சுற்றுது, நம்ம பூமியும் நிலவும் சேர்ந்து சூரியனை சுற்றுது. இதில் நம்ம பூமி சூரியனை சுற்றுற அந்த ஆர்பிட் இருக்குல்ல, அந்த ஆர்பிட்டுக்கு ஒரு 5 டிகிரி சாய்வாக தான் நிலா பூமியை சுற்றிக்கிட்டு இருக்க ஆர்பிட் இருக்குது. இப்படி இது சாய்வான கோணத்தில் இருக்கிறனால தான் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சரியாக சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் வந்து போகிறது. இதில் ஒரு முறை அந்த சந்திர கிரகணமோ இல்லை சூரிய கிரகணமோ வந்து போகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை நோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நிலா பூமியை சுற்றுற அந்த ஆர்பிட்டில் ஜியாமெட்ரிக்கலாக கற்பனையாக 2 புள்ளி 2 டாட்ஸ் வச்சாச்சு. இதை தான் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு நோடுக்கு அசெண்டிங் நோடு அப்படின்னு பேர், இன்னொரு நோடுக்கு டிசெண்டிங் நோடு அப்படின்னு பேர். நம்ம நிலா பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு, அது ஒரு முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு 27 நாட்கள் ஆகுன்றது நமக்கு தெரியும். நிலா எப்படி பூமியை சுற்றுதோ அதே மாதிரியே இப்போ சொன்ன இந்த 2 நோட்ஸ் இருக்குல்ல, கற்பனையாக நம்ம வச்சுருக்க இந்த 2 புள்ளிகள்னு வச்சுப்போம், அந்த 2 புள்ளிகளுமே பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி சுற்றுனா, நிலா எந்த திசையை நோக்கி சுற்றுதோ, நிலா எந்த திசையை நோக்கி முன்னேறி போகுதோ அதுக்கு எதிர் திசையை நோக்கி இந்த நோட்ஸ் நகரும். உதாரணமாக நம்ம பஸ்ஸில் போகும்போது மரங்கள் பின்னாடி போகிற மாதிரி தெரியுதுல்ல, அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அந்த மாதிரி வச்சுக்கிங்க. நிலா இப்படி போகும்போது அந்த நோட்ஸ் அதுக்கு எதிர் திசையை நோக்கி போகும். அப்படின்னா அந்த அசெண்டிங் நோடும் டிசெண்டிங் நோடும் ஒரே நேரத்தில் இப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்கும். இது நகர்ற வேகம் ஒவ்வொரு முறைக்கும் 0.052995 அப்படின்ற வேகத்தில், அப்படின்ற கோண வேகத்தில் இது நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேகத்தில் இது நகர்ந்துச்சுன்னா இது மொத்தமாக ஒரு சுத்த, அதாவது அசெண்டிங் நோடு இந்த இடத்துல ஆரம்பித்து நம்ம பூமி சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு, அது அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக திரும்ப இந்த இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 18.6 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடு. இப்போ அப்படியே நம்ம ராகு கேதுவுக்கு பார்த்தோம்னா இதில் இந்த அசெண்டிங் நோடுன்னு சொல்கிறோம்ல, இதுக்கு தான் ராகுன்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் டிசெண்டிங் நோடுன்னு இருக்குல்ல, அதுக்கு தான் கேதுன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுமே கற்பனையாக நாம் வச்ச ஒரு ஜியோமெட்ரிக்கல் பாயிண்ட் தான், நோட்ஸ் தான் அப்படின்றதுனால இது ரெண்டுத்துக்கும் எந்த வித உருவமும் கிடையாது. இதை நகராமல் இருக்கக்கூடிய, அப்பவும் இப்போவும் விண்வெளியில் நகராமல் இருக்கக்கூடிய, ஒரே இடத்துலையே பிளேஸ் ஆகி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் 18.6 வருஷம் இந்த நோட்ஸ் நகருது அப்படின்றத வச்சு ஒன்றுக்கு ராகுன்னு இன்னொன்றுக்கு கேதுன்னு பேர் வச்சாங்க. இந்த நோட்ஸ் கிட்ட வரும்போது தான் நிலவில் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்குதுன்றதுனால ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் நிலாவை பாம்பு முழுங்குது, சூரியனை பாம்பு முழுங்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்புக்கு சமஸ்கிருதத்தில் சர்ப்பம் அப்படின்னு பேர். அதனால இந்த கிரகங்களை சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வெறும் நிழல் தான், நம்ம எதுவும் இதை பார்க்க முடியாது, நிழல் கூட கிடையாது, அந்த நேரத்தில் நிழல் மறைக்குது அவ்வளோதான். அதனால இதுக்கு ஜாதகத்தில் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையுமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம இதில் பார்க்கும்போது, நம்மளோட கல்ச்சரில் பார்க்கும்போது இதை பாம்புன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு பாம்போட கொஞ்சம் அதிக பரிச்சயம் இருக்குன்றனால பாம்புன்னு வச்சுருக்காங்க. அதுவே ஹிப்ரூவில் பார்த்தோம்னா அவங்களோட கல்ச்சருக்கு டிராகன் கொஞ்சம் அதிக பரிச்சயமானதுன்றதுனால, டிராகன்றதே கற்பனை தான், ஆனால் அது அவங்களுக்கு அவங்களோட கதைகள் கூட அதிகமாக ட்ராவல் ஆகி வந்துச்சுன்றதுனால நம்ம எப்படி பாம்புன்னு சொன்னோமோ அதே மாதிரி அவங்க அதை டிராகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நோட்ஸையுமே அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த அசெண்டிங் நோடுன்னு சொல்கிற அந்த நோடுக்கு டிராகனோட தலனும், டிசெண்டிங் நோடுன்னு சொல்கிற இந்த நோடுக்கு டிராகனோட வால் அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க. இப்போது இந்த 2 நோட்ஸும் ஒரு முறை மொத்தமாக சுற்றி முடிக்கிறதுக்கு 18.6 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொன்னா இல்லையா. இதனால தான் ஜாதகப்படி ஒரு நபருக்கு இந்த ராகு தோஷம், ராகு தசை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த ராகு தசை மாறுறது, ராகு தசை பெயர்றது 18 வருடங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ஓகே. ஆனால் இதே இந்த அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடு ஒரே டைமில் சுற்றி முடிக்குங்கும் போது இந்த டிசெண்டிங் நோடான கேதுவுக்கு மட்டும் ஏன் 7 ஆண்டுகள் தான் அந்த தசை நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்றது எனக்கு புரியலை. இப்போ உங்களுக்கு இந்த நவகிரகங்களில் ராகு கேதுன்றது என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அது அப்படி எதுவுமே இல்லாத ஒன்றுத்துக்கு தான் அப்படி பேர் வச்சுருக்காங்க, வெறும் நோட்ஸ் தான், ஒரு ஜியாமெட்ரிக்கலாக உருவாக்கப்பட்ட ஒரு நோட்ஸ் தான் அப்படின்றதுனால தான். உங்கள்கிட்ட ஜாதக கட்டம் வந்துச்சுன்னா அதை எடுத்து பாருங்கள், அதில் 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்தில் புதன், சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி, சந்திரன், சூரியன் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கட்டங்கள் ஒதுக்கியிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கு 2 கட்டங்கள்லாம் கூட ஒதுக்கியிருப்பாங்க, சந்திரனையும் சூரியனையும் தவிர. இப்படியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ராகு கேதுவுக்கு மட்டும் எந்த கட்டத்தையும் ஒதுக்கிக்க மாட்டாங்க. ஏன்னா
ஜாதகத்திலேயே அது இல்லாத ஒரு கிரகம் அப்படின்றத தெளிவாக அவங்களே குறிப்பிடுவாங்க. அதை நிழல் கிரகம்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை குறிப்பிடுவாங்க. அதனால ஜாதக பலன்களே இந்த தசை நடக்கும்போது, அதாவது ராகு தசை கேது தசையெல்லாம் நடக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டும் இல்லாத கிரகம்ன்றதுனால இல்லாத இருக்குன்னு காட்டக்கூடியது. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு இப்போ ஜாதகம் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த தசை நடக்குதுன்னா அது இல்லாத இருக்கிறதா காட்டக்கூடியது. உங்கள்கிட்ட ஒன்று இல்லாமல் இருக்கலாம், அது ஆனால் இருக்கிறதா காட்டக்கூடியது. அது வீரம் எதுவாக வேணாலும் வச்சுக்கிங்க, இருக்கிறதா காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி பலன்கள் சொல்லுவாங்க. இதை வச்சு தான் இந்த ராகு கேது அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் நம்ம வானியலாளர்கள் எந்த விதமான தொழில்நுட்பமுமே இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்த சோர்ஸை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நிறைய விண்வெளியில் பல விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்சி அவங்க ஆய்வு பண்ணி வச்சிருந்த அந்த விஷயங்கள் தான் அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள் தொடர்ச்சியாக விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி புதுசாக இன்னும் அவங்க கண்டுபிடிச்சதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் இப்போ நாம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரியான ஒரு டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சி அதை வானத்தில் விண்வெளியில் ஏவி அது மூலமாக நிறைய விஷயங்களை இன்னும் நிறைய நெபுலாஸை இன்னும் புது கேலக்சிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கும். அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதாவது என் ஃப்ரெண்டு சொன்னான ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ என்னத்தை பெருசாக ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அந்த காலத்தில் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணதுனால தான் அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத எந்த விதத்துலையும் எந்த ஒரு விண்வெளி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபரும் இல்லை விண்வெளி மேலே ஆர்வமாக இருக்கக்கூடிய நபரும் ஏற்றுக்க மறுக்கவே மாட்டாங்க. அதை எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஆனால் இப்போது சில பேர் உட்காந்துக்கிட்டு அப்போ அவங்க பண்ணதையும் முழுசாக தெரிஞ்சுக்காம என்ன பண்ணாங்க, அவங்க சொல்லியிருக்க விஷயம்லாம் உண்மையாகவே அறிவியல் பூர்வமாக என்ன அப்படின்றதையும் முழுசாக தெரிஞ்சுக்காம இப்போ இவங்க கண்டுபிடிக்கிறதையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இப்படியே இருக்கிற இந்த போக்கு ஒரு விதமான பிற்போக்குத்தனமான போக்கு அப்படின்றதுக்காக அதை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மொத்த விஷயத்தையும் சொன்னோம். அதே நேரத்தில் அந்த காலத்தில் பாரு 5 தான் கோள், மீதி உள்ள சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து கோள்னு சொல்லியிருக்காங்க. சந்திரன்றது நமக்கு ஒரு துணைக்கோள் தான், சூரியன்றது ஒரு நட்சத்திரம், அதுவே தெரியாமல் இருந்திருக்காங்க. இல்லாத 2 விஷயத்த ராகு கேதுன்னு சொல்லி அதையும் கிரகம்னு சேர்த்துருக்காங்க. ஏன்னா கிரகம்னாலே பிளானட் தான், அப்படி சேர்த்துருக்காங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறதுமே தப்பு. அப்போது அவங்கள்ட்ட என்னென்ன சோர்ஸ் இருந்துச்சோ அதை வச்சு அவங்களால எதை கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தெரியாமல் சில பேர் இப்படி பேசுகிறாங்கங்கும் போது அதையும் புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஸோ அதை புரிய வைக்கணும்னு நினச்சோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் மொத்தமாக நான் அங்கங்கே சில இடங்களில் ஜாதக கட்டங்களை இதெல்லாம் உதாரணமாக காமிச்சிருப்பேன். இப்படி காமிக்கிறோம் அப்படின்றதுனால ஜாதகம்ன்றது கண்டிப்பாக அறிவியல் பூர்வமான ஒன்று தான், எல்லா நபர்களுக்கும் ஜாதகம்ன்றது பொருந்தும், அறிவியல் பூர்வமாக ஜாதகம் பார்க்கறது சரி அப்படின்னு நான் சொல்கிறதா அர்த்தம் கிடையாது. இப்போது அந்த காலத்தில் வானியலாளர்கள் கண்டுபிடிச்ச அந்த விஷயங்களை இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், அந்த ராகு கேதுன்ற அந்த பெயர்கள்லாம் எங்கே பயன்படுத்துகிறோம்னு பார்த்தா அது இந்த ஜாதகத்தில் தான். அப்போது அதை இன்னும் தெளிவாக புரிய வைக்கணும். அந்த ராகு கேதுனா என்ன, அந்த உண்மையாகவே அந்த நவகிரகங்கள்ன்றது என்னன்றதை தெளிவாக உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக புரிய வைக்கணும்னா இப்போ நடைமுறையில் அது எங்கே பயன்படுத்தப்படுதுன்றதை எடுத்து காமிச்சாதான் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை அங்கங்கே உதாரணமாக காமிச்சு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுமே தவிர இது அறிவியல் பூர்வமானது, ஜாதகமே அறிவியல் பூர்வமானது அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. அந்த வரையறை அவங்க கண்டுபிடிச்ச அந்த வானியலாளர்கள் சொல்லி வச்சிருக்க விஷயங்கள் அறிவியல் பூர்வமானது, அதை உங்கள்கிட்ட முன்வைக்கணும்னு நினச்சோம், அதை தான் வச்சுருக்கோம்.